ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வேரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபீடிங் சீரீஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்குக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கோல்ட் ஃபிஷ், அதுக்கப்புறம் கப்பி, இந்த மாதிரி என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஒரு எபிசோடாக பார்ப்போம் என்னென்ன ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஒரு ஃபிஷ்ஷஸ்க்கும் ஒரு பேலன்ஸ்டு டயட் முக்கியம். நம்ம சில பேர் சரியாக ஃபீட் பண்ண மாட்டாங்க, தப்பாக ஃபீட் பண்ணுவாங்க, இல்லை ஓவர் ஃபீட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபீட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அதனால் உங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இந்த சீரீஸும் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்குக்கு ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வீடியோ போட்டு. இது என்னோடய டேங்க், இதை நானே பில்ட் பண்ணேன் 5x2x2 டைமென்ஷன். ஸோ இதை நான் எப்படி செட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இதை ஒரு சீரியஸாகவே பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு மைட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நான் இதில் ஒரு புதுசாக ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன், டைகர் ஆஸ்கார். பார்க்கவே செம்மையாக இருக்குது. எனக்கு இதில் டைகர் ஆஸ்கார் ஒன்று ஆட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கரெக்ட் சைஸ்க்காக வெயிட் பண்ணேன். இந்த சைஸ் அளவுக்கு எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் குட்டியாக கிடச்சாலும் பட் இந்த டேங்க்கில் செட் ஆகிடுச்சு நல்லா. இது என்கிட்ட ஒரு 2 வீக்ஸாக இருக்குது. மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட சண்டைலாம் வரல, நல்லா ஜெல் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபீட் பண்ண போகிறேன்னு தெரியுது அதுங்களுக்கு, அதனால தான் முன்னாடி நின்றுட்டுருக்குங்க. ஸோ ஒரு ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்கிட்ட ஒரு 5 ஆஸ்கார், ஒரு ப்ளக்கோ அண்ட் ஒரு சில்வர் ஆரோவானா, அதுவும் 1.5 ஃபீட்டுக்கு வளர்ந்த சில்வர் ஆரோவானா இருக்குது. ஸோ இதிலுக்கு நான் என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷுக்குனாவே நம்ம யூஸ் பண்ணுறது பெல்லட்ஸ். நான் என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுற பெல்லட்ஸ் ப்ரோ ரிச் டயோ பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ் வெரைட்டிஸ். ஸோ அது எல்லாத்துமே நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணும், ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பெல்லட்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் சீப்பான பெல்லட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்காது அண்ட் வாட்டர் குவாலிட்டியும் ரொம்ப புவர் ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போடாமல் இந்த மாதிரி நல்ல ஃபுட் போடலாம். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பெல்லட்ஸ் போடுறேன்னா அது கூட நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மீல் வார்ம்ஸ் உங்களால் போட முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை மீல் வார்ம்ஸ் போடலாம். இது ட்ரை மீல் வார்ம்ஸ் குட்டி பாக்ஸ். நான் ஆக்சுவலாக பெரிய பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், இப்போ அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த ட்ரை மீல் வார்ம்ஸும் ரொம்ப அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு லைவ் ஃபிஷ்ஷஸ் இல்லைனா சிக்கன் லிவர் அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். பட் நான் லைவ் ஃபிஷ்ஷஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருந்தால் அது உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது அதை சாப்பிட்டா. ஸோ நீங்கள் லைவ் ஃபிஷ்ஷஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை குவாரண்டைன் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். நான் லைவ் ஃபிஷ்ஷஸ் ஃபீட் பண்ணுறதில்ல. வீக்லி ஒன்ஸ் சிக்கன் லிவர் ஃபீட் பண்ணுவேன். அதை நான் பாயில் பண்ணி ஃபீட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் ஃபீட் பண்ணுவேன், குட்டி குட்டியாக அதோட வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு டயட் நீங்கள் கொடுக்க உங்களோட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஹெல்த்தியாக க்ரோ ஆகும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் தென் ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். மெயின் திங் ஓவர் ஃபீட் பண்ணவே கூடாது. நீங்கள் ப்ராப்பராக ஃபீட் பண்ணுங்கள், உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் ஃபீட் எடுக்குதான்னு சொல்லி. பிகாஸ் ஃபீட் எடுக்கலைன்னா அது எதுவும் சரியில்லைன்னு அர்த்தம். ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வாட்டர் பேராமீட்டர்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபிஷ்ஷோட பிஹேவியர் வச்சு. சாப்பிட்லன்னா அதுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லி. அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அது ஓகே. அண்ட் தென் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். பிகாஸ் அரவானா பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடியது. ஆஸ்கார்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுக்கோங்க, டக்குன்னு எல்லாத்தையும் வாயில் எடுத்துன்னு போய் உட்காந்து பொறுமையாக அதுக்கப்புறம் அதை சாப்பிடும். ப்ளெக்கோ பார்த்திங்கன்னா பார்டர் ஃபீடர், அது பாட்டமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டி சாப்பிட்றதுனால மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் தென் நான் சொன்ன ஃபீடிங்கெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொடுக்கணும். ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. அப்படி நிறையா ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது மேலே இருக்கிறது எடுத்துருங்க. பிகாஸ் வாட்டர் அது பொல்யூட் பண்ணிவிடும். அது மூலமாக கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், நான் அதை கூப்பிடுறேன் வரும். அதுங்க எல்லாமே ஃபீடிங் இப்போ ரெடியாக இருக்குது. இங்கே வந்து ஹோல் இங்கே நான் வச்சுருக்கேன், ஃபீடிங் ஹோல். ஸோ இங்கே வந்து நான் ஃபீட் பண்ணுறதுனால அதுங்க எல்லாமே இங்கே வந்துடும். நான் வந்து பெல்லட்ஸையும் மீல் வார்ம்ஸையும் மிக்ஸ்டாக தான் ஃபீட் பண்ண போகிறேன். இது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பெல்லட்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து 5 ஆஸ்கார் ஒரு அரவானா. அண்ட் ப்ளெக்கோவும் இது சாப்பிடும். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ப்ளெக்கோ அடுத்த ஃபிஷ்ஷோட டர்ட்டை சாப்பிடுன்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. அது வந்து மிச்சம் மீதி ஃபுட்டு கீழே வந்துச்சுன்னா அதை தான் சாப்பிடும். டர்ட்டை சாப்பிடாது. அப்படி இல்லைன்னா ஆல்கே சாப்பிடும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இப்படி தான் நான் போடுவேன். ஸோ இதில் மீல் வார்ம்ஸும் இருக்குது அண்ட் தென் பெல்லட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் இது தான் ஃபீட் பண்ணுறேன். மண்டே டு சாட்டர்டே இதை நான் ஃபீட் பண்ணுவேன். சண்டே மார்னிங் ஃபாஸ்டிங் போட்டுட்டு சண்டே நூன் வந்து நான் சிக்கன் ஃபீட் பண்ணுவேன், சிக்கன் லிவர். அண்ட் தென் சண்டே நைட்டும் ஃபாஸ்டிங் போட்டுருவேன். சண்டே ஒரு வேளை மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபாஸ்டிங் போடுறனால உங்கள் ஃபிஷ்ஷஸோட டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா அதுங்க நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓவர் ஃபீட் பண்ணி அதுங்க நல்லா சாப்பிட்டுனே இருந்து தான் டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நம்ம ஃபீட் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்துருச்சுங்க. அரவானா வந்து பெல்லட்ஸோட அந்த மீல் வார்ம்ஸ் தான் அரவானாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெல்லட்ஸ் வந்து அவ்வளோவா சாப்பிடாது நம்மளோட அரவானா. பிகாஸ் அரவானா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்காருக்கு வந்து நீங்கள் என்ன போட்டாலும் சாப்பிடும். சிக்கன் போடுறீங்களா சாப்பிடும், பெல்லட்ஸ் போடுறீங்களா சாப்பிடும், மீல் வார்ம்ஸ் போடுறீங்களா சாப்பிடும். பட் அரவானா அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று போட்டு இப்போ அதுக்கு ருசிக்குன்னு சிக்கனை பழகிட்டிங்கன்னா பெல்லட்ஸ் அது தொடவே தொடாது, வேறு எதையுமே தொடாது. அது எவ்வளோ நாள் வேணால் பட்னியாக இருக்கும். அண்ட் தென் சிக்கன் நீங்கள் போடுற வரைக்கும் பட்னியாக இருந்து சிக்கனை நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போ தான் சாப்பிடும் அரவானா. அந்த மாதிரி வளர்ந்தது. பிகாஸ் அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட பிடிக்கும். அது டேஸ்ட்டு, அது சிக்கனோட டேஸ்ட்டை கண்டுடுச்சுன்னா அது சிக்கனை மட்டும்தான் சாப்பிடும். பட் ஆஸ்கார்ஸ் அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருக்கும். அரவானாவோட ஆஸ்கார் தான் ஃபுட்டு சாப்பிட்றதுல நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும். நம்ம அரவானா வந்து ஏன் சாப்பிடாமல் இருக்குன்னு தெரில. மேபி வயிறு ஃபுல்லாக இருக்கும் என்னமோ. பட் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு நம்ம அரவானா. இது வேறு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அடிக்கடி அடிபட்டுருது. ஸோ தட் அங்கங்கே ஸ்கேல்ஸில் டேமேஜ் ஆகிருக்கு. பார்க்க செமையாக இருக்குது பாருங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆஸ்கார்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ப்ளெக்கோ மேலே பார்த்துச்சுன்னா அது கீழே மட்டும் இல்லாமல் மேலே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ளெக்கோவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம டேங்க்கில் டர்ட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதே அவன் தான். பட் எனக்கு ப்ளெக்கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஷேப்பு, கலர் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளெக்கோ வளர்க்கணுன்னு ஆசை. அதனாலே நான் ப்ளெக்கோஸ் வந்து வாங்கிட்டே இருப்பேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஆல்பைனோ ப்ளெக்கோ இருந்தது, அது இப்போ இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டு டயட் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்கணும். ஸோ தட் அதுங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ப்ளெக்கோ மேலே ஃபுட்டை பார்த்துருச்சுன்னா அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்க தான் உங்கள் ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பிகாஸ் வந்து இவ்வளோ ஃபீட் பண்ணுறனால நிறைய டர்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி டர்ட் உங்கள் வாட்டரை பொல்யூட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 50% வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க நல்லா தானே இருக்குது, ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்குன்னு வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷஸ் வந்து லாங்கிடியூபிலிட்டி இருக்காது. ரொம்ப நாள் வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் உங்கள் ஃபிஷ் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அதுக்கு டிசீஸ் வந்து உள்ளே ஏதாவது இன்டர்னலில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா உங்கள் ஃபிஷ்ஷஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். திருப்பி ஒரு ஓவர்வியூ கொடுத்துடலாம். நான் ஃபீட் பண்ணுறது ப்ரோரிச் பெல்லட்ஸ் அண்ட் தென் மீல் வார்ம்ஸ், ட்ரை மீல் வார்ம்ஸ் அண்ட் சிக்கன் லிவர், இது தான் நான் ஃபீட் பண்ணுறேன் என்னோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு. அதுவும் நான் எப்படின்னா மண்டே டு சாட்டர்டே மார்னிங் ஈவினிங் தான் பெல்லட்ஸ் மீல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். சண்டே நூன் மட்டும்தான் சிக்கன் ஃபீட் பண்ணுவேன்.
மற்றபடி நான் இதுதான் என்னோடய ரெகுலர் ஃபீட். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் கொடுக்கலாம், இல்லை ட்ரை மீல்வாம் மாதிரியே ட்ரை ப்ரான் கூட இருக்குது, அது கொடுக்கலாம். அண்ட் தென் லைவ் ஃபிஷ்ஷஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குவாரண்டைன் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் வேறு ஏதாவது பேலட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கு கொடுக்கலாம். இதுதான் என்னோடய ஃபீடிங் டயட், பேலன்ஸ் டயட் எல்லாம் நான் என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்குக்கு ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.